ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்னைக்கு வீடியோவில் ஃபட்ஜி சாக்லேட் ப்ரௌனீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் ப்ரௌனீஸ் செய்கிறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 75 கிராம் மைதாவும் 15 கிராம் டார்க் கொக்கோ பவுடரும் ஒரு சிட்டிகை அளவு உப்பும் எடுத்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடரை சலிக்கும்போது கடைசியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கும். அதை கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு மைதா, கொக்கோ பவுடர், உப்பு இதெல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வைக்கிறதுக்காக வேறொரு பாத்திரத்தில் 175 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 130 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் அன்சால்டட் பட்டர். பட்டரையும் இந்த சாக்லேட்டோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 10 கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அடியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுடு தண்ணிக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நல்லா உருகட்டோன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாக்லேட்டும் பட்டரும் நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொதிக்கிற தண்ணியை எடுத்துடலாம். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா முட்டையோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேறொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை கூடையே 115 கிராம் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிடக்கூடாது. இந்த பவுடர்ட் சுகர் முட்டையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆனாலே போதும். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பட்டர் மிக்ஸை இதோட சேர்த்துக்கிறேன். முட்டையோடு சேர்க்குறதுக்கு முன்னாடி சாக்லேட் நல்லா ஆறியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் சாக்லேட்டும் ஒன்றாகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே சலிச்சு எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 பேட்சாக பிரித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரௌனி எப்படி மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் வரும். கொஞ்சம் மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ப்ரௌனி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ப்ரௌனி பேட்டரை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
பேக் பண்ணாமல் இப்படியே சாப்பிட்றலான்னு தோணும். அந்த அளவுக்கு இந்த பேட்டரே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட் சேர்த்து ப்ரௌனி பேக் பண்ணோன்னா ப்ரௌனி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேட்டரோட சாக்லேட்டை சேர்த்து பேக் பண்ணுறதுனால ப்ரௌனி சாப்பிடும்போது இந்த சேர்த்துருக்க சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌனி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரௌனி பேட்டரை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். ட்ரேயில் ஏற்கனவே வந்து நான் பட்டர் ஷீட்டெல்லாம் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்கியூர் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக ட்ரேவை வந்து ஒரு 4-5 முறை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன். (180°) 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிற பேட்டர் அளவை பொறுத்து சில நேரம் 22 மினிட்ஸும் ஆகலாம், 25 மினிட்ஸ் கூட ஆகலாம். அதே மாதிரி ஓடிஜியை பொறுத்தும் பேக்கிங் டைம் வந்து மாறும். ப்ரௌனி நல்லா பேக்காக இருக்குது. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன். இப்போ நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம இதை பீசஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபட்ஜி சாக்லேட் ப்ரௌனீஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துருந்ததுனால ப்ரௌனியில் பாருங்கள் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.